12th பாலிட்டி புக் பேக்கில் உள்ள கலைச்சொற்களோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக கிரிமினல் லா அப்படின்னா குற்றவியல் சட்டம். கிரிமினல் லானா குற்றவியல் சட்டம். கல்ச்சுரல் டைவர்சிட்டி அப்படின்னா பண்பாட்டு பன்முகத்தன்மை. கல்ச்சுரல் டைவர்சிட்டிங்கிறது பண்பாட்டு பன்முகத்தன்மை. டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னா அதிகார பரவல். டி ஃபேக்டோ அப்படின்னா நடைமுறை அதிகாரம் பெற்ற. டிஃபாரஸ்டேஷன் அப்படின்னா காடு அழித்தல். டெமோக்ராட்டிக் சோசியலிசம் அப்படின்னா மக்களாட்சி சமதர்மம். டெமோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படிங்கிறது மக்களாட்சி அரசு. டெமோக்ராட்டிக் அப்படின்னா மக்களாட்சியிலான தர்மம். டிஜிட்டல் இந்தியா அப்படின்னா மின்னணு இந்தியா. டிப்ளோமேசி தூதாண்மை. டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர் அப்படிங்கிறது தனித்துவமான அம்சம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது அதிகார பங்கீடு. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னா அதிகார பங்கீடு. டிவிஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது அதிகார பகிர்வு. டபுள் பேலட் எலக்ட்ரோரல் சிஸ்டம். டபுள் பேலட் எலக்ட்ரோரல் சிஸ்டம் அப்படிங்கிறது இரு வாக்கு சீட்டு வாக்காளர் முறைமை. டியூயல் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது இரட்டை குடியுரிமை. டயார்கி அப்படின்னா இரட்டை ஆட்சி. எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி அப்படின்னா பொருளாதார ஏற்றத்தாழ்வு. பொருளாதார ஏற்றத்தாழ்வு. எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா பொருளாதார சீர்திருத்தங்கள். எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா தேர்தல் ஆணையம். எலக்ட்ரோரல் காலேஜ் அப்படின்னா வாக்காளர் தொகுதி முறைமை. எலக்டோரேட் அப்படின்னா வாக்காளர் முறைமை. எலக்டோரேட் அப்படின்னா வாக்காளர் முறைமை. எலக்டர்ஸ் அப்படின்னா வாக்காளர்கள். எம்பாசிஸ் அப்ராட் அப்படின்னா வெளிநாடுகளில் தூதரகங்கள். எம்போடிமெண்ட் அப்படின்னா வடிவமாகும். எமர்ஜென்சி நெருக்கடி நிலை. என்விரான்மெண்ட் டீக்ரடேஷன் அப்படின்னா சுற்றுச்சூழல் சீர்கேடு. என்விரான்மெண்டலிசம் அப்படின்னா சுற்றுச்சூழலியம். ஈக்குவாலிட்டி சமத்துவம். யூரோப்பியன் காலனைசேஷன் அப்படின்னா ஐரோப்பிய காலனி ஆதிக்கம். எவால்வ்டு கான்ஸ்டியூஷன் அப்படின்னா பரிணாம வளர்ச்சியிலான அரசமைப்பு. எக்ஸிக்யூட்டிவ் ஆட்சித்துறை செயலாட்சி. எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அப்படிங்கிறது வெளிப்புற ஆக்கிரமிப்பு. எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னா தீவிரவாதம். ஃபாசிஸ்ட் அப்படின்னா பாசிசவாதி. ஃபெடரலிசம் அப்படின்னா கூட்டாட்சி. ஃபியூடல் ரூல் அப்படின்னா நிலப்பிரபுத்துவ ஆட்சி. ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னா நிதி ஆணையம். ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா நெகிழும் அரசமைப்பு. ஃபார்கின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலாவணி. ஃப்ராட்டர்னிட்டி சகோதரத்துவம். கெசட்டி ஆஃப் இந்தியா இந்திய அரசு பதிவிதழ். ஜென்ரல் அசம்பிளி அப்படின்னா பொதுச்சபை. குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயமாக்கல். குளோரியஸ் ரீவால்யூஷன் அப்படின்னா மகத்தான புரட்சி. குட் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது சரக்கு மற்றும் சேவை வரி. கிராண்ட்ஸ் இன் எய்ட் அப்படிங்கிறது நிதியுதவி. கிராண்ட்ஸ் இன் எய்ட்னா நிதி நல்கைகள் நிதியுதவி. கன் சல்யூட் அப்படின்னா குண்டு முழங்கி மரியாதை. நன்றி.